முஸ்லிம் வீடுகளில் கலர் தொட்டியில மீன் வளர்க்கலாமா? மார்க்கத்தில் அனுமதி இருக்குல்ல? கலர் தொட்டிகள்ல, கண்ணாடி தொட்டிகள்ல மீன் வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது கற்பனையே செய்ய முடியாது. ஏன், அங்கே தண்ணிக்கே பஞ்சம். அங்கே போய்கிட்டு கண்ணாடி தொட்டில மீன் வளர்க்குற மாதிரியான ஒரு அம்சமெல்லாம் இருந்திருக்காது. அப்படி இல்லாட்டா கூட இது கூடுமா கூடாதான்ட்டு முடிவெடுக்கிறதுக்கு நமக்கு ஆதாரம் இருக்கிறது. அதாவது மீனுன்னு நீங்க பார்க்கக்கூடாது, உயிரினம். ஒரு உயிரினத்தை வளர்ப்பது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது? அதாவது ஆட்டுக்கு சொல்றது, மாட்டுக்கு சொல்றது, எல்லாத்துக்கும் பொருந்தும். உயிரினம் பறவைக்கு சொல்றது, அது மீனுக்கு வச்சுக்கிற வேண்டியதுதான். அப்ப மீன் வளர்ப்பது இல்லாட்டாலும் வேற மாதிரி செல்ல பிராணிகளாக வளர்க்கக்கூடிய விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நாள் தெருவில் ஒரு பையன் விளையாண்டுட்டு இருக்கான். அந்த பையன் என்னன்னு கேட்டா, எப்ப பார்த்தாலும் ஒரு சிட்டுக்குருவி இருக்குல்ல, சிட்டுக்குருவியை வச்சு வளர்க்கறது, அந்த விளையாடுறது அவருடைய பழக்கம். ஒரு சிட்டுக்குருவியை பிள்ளை மாதிரி வச்சுட்டு அணிப்பிள்ளை வச்சுக்கலாம் தெரியுவாங்க. அந்த மாதிரி சிட்டுக்குருவியை பழகி வச்சுக்கிட்டு அதை வச்சு விளையாண்டுக்கிட்டு அந்த பையன் இருக்கிறார். அந்த சிட்டுக்குருவி செத்து போச்சு ஒரு நாள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த பையன் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, யா அபா உமைர் மாஃபால நுகைர்னு கேட்கறாங்க. என்னப்பா அபு உமைர், அந்த ஒரு சிட்டுக்குருவி வளர்த்துக்கிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ஒரு குழந்தை, சின்ன பையன் சிட்டுக்குருவியை வளர்க்குறான். சிட்டுக்குருவியை சுதந்திரமா விட்டுற வேண்டியதானே அப்படின்லாம் ரசூலுல்லாஹ் கேட்காம, நீ எப்பவும் வச்சு விளையாடிக்கிட்டு ஒரு சிட்டுக்குருவி வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்க, அது என்ன ஆச்சு, என்னோட செத்து போச்சுங்கிறாங்க எல்லாரும் கூட இருந்த பையனோடலாம். அப்ப சின்ன பசங்க இந்த மாதிரி சிட்டுக்குருவி வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்க ரசூலுல்லாஹ் கண்டிக்கணும்னு என்ன அர்த்தம் வழங்குது? ஒரு உயிர் பிராணியை வச்சு அது தீனி போட்டு வளர்க்கறது, செல்லமா வளர்க்கறது என்ன இல்லை, தப்பு இல்லை அப்படின்னு வருது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண்மணி ஒரு பூனையின் காரணமாக நரகத்திற்கு போனால், இன்னொரு பெண்மணி ஒரு நாயின் காரணமாக அவர் சொர்க்கத்துக்கு போனால் அப்படிங்கிறாங்க முந்தைய சமுதாயத்தில். அது என்னன்னு விளக்கும் பொழுது, ஒரு பெண்மணி ஒரு பூனையை வளர்த்தால், பூனையை வளர்த்து அதை எப்போதும் கட்டியே போட்டு விடுவாள், அதை மேயும் விடமாட்டா, அவள் உணவு கொடுக்க மாட்டா, பட்டினியா போட்டு அதை சாவடிச்சா, அதனால அவள் இந்த ஒரு ஜீவகாரணத்துக்கு மாற்றமா நடந்ததுனால அவ நரகவாசி ஆகிவிட்டாள். இன்னொரு பெண்மணி என்ன செஞ்சாள்னு கேட்டா, அவ வெளியே போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிணத்துக்கு அருகில ஒரு நாய் தாகத்தினால நாக்க தொங்க போட்டுக்கொண்டு ரொம்ப ஒரு துடித்து கொண்டிருந்தது. அந்த கிணத்துல இருந்து தண்ணிய எடுத்து குடிக்க முடியல, நாய்க்கு முடியாது தானே. உடனே என்ன செய்யறாரு, தன்னுடைய ஆடையை, அந்த மேலாடை எடுத்து அதை தண்ணியில போட்டு, இந்த காலில் அணிவாங்கல்ல சாக்கு, தோல்ல இருக்கு அந்த காலத்துல கால் சாக்கு, அதை கட்டி அதை தண்ணிக்குள்ள இறக்கி அந்த தண்ணியை எடுத்து இந்த நாய்க்கு என்ன செஞ்சா, அந்த குடிக்கிறது கொடுத்தா. அதனால நாயுடைய தாகம் தீர்ந்துச்சு. ஒரு நாய்க்கு இது மாதிரி செஞ்ச காரணத்தினால் அல்லாஹ் நன்றி செலுத்தி அவளை மன்னிச்சு அவளை சொர்க்கவாசி ஆக்கிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இது புகார்ல முஸ்லிம்லாம் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதுல நமக்கு என்ன விளங்குறது, ஒரு பூனையை வளர்த்தத ரசூலுல்லாஹ் கண்டிக்கல. இவள் ஒண்ணு வளர்க்கிறான்னா ஒழுங்கா தீனி போடணும், தானும் தீனி போடவில்லை, அது வெளியே போய் சாப்பிடவும் விடவில்லை என்கிற காரணத்திற்காகத்தான் என்ன செஞ்சாங்க, நரகவாசியா போனால் இருக்கிறது. அப்ப அதுவே தானா தீனி போட்டோம்னு சொன்னா தப்பு கிடையாது. அதே மாதிரி பூனையை சஹாபாக்கள் நிறைய பேர் வளர்த்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் பூனைங்கிறது ஒரு பிராணி தானே, அதை வளர்த்திருக்கிறாங்க. அபூ ஹுரைரா கூட, அதான் அவருக்கு பேர் கூட காரணம். அபூ ஹுரைராண்ட பூனைக்குட்டிங்க. அபூ ஹுரைரான்னு ஒரு சஹாபி கேள்விப்படுறீங்கல்ல, அந்த சஹாபியுடைய பேர் அபூ ஹுரைரான் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, பூனைக்குட்டியின் தந்தை. அபூ ஹுரைரா என்னது, பூனைக்குட்டியின் தந்தை. எப்போ பார்த்தாலும் பூனைக்குட்டி வச்சு தெரியறதுனால அவருக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க, பூனைக்குட்டியின் தந்தைன்னு பேர் வச்சுட்டாங்க. அவருக்கு சொந்த பேர் அது இல்லை, அவருடைய பேர் அப்துல் ரஹ்மான் அவருடைய பேர். அது மக்களுக்கே தெரியாது. ஆனா என்ன பேர், அவர் பேராகி போச்சு, பூனைக்குட்டியின் தந்தைங்கிற, பூனைக்குட்டி வாப்பான்னு பேரா போச்சு. அபூ ஹுரைரான்னு அதான் அர்த்தம். அப்ப சின்ன பூனைக்குட்டியை வளர்த்ததுனால அவருக்கு அந்த மாதிரி பேரு. அவ வளர்க்க போய் தானே அப்படி பண்றாங்க. அதே மாதிரி அபூ கத்தாதாங்கிற ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, ஒழு செய்யறது தண்ணி இருக்கும் பொழுது அதுல பூனை வாயை விட்டுருச்சு. அதுல போய் ஒழு செய்ய போகும்போது என்ன செய்ய, அந்த அம்மா ஒழு செய்ய போகும்போது கேட்கறாங்க, பூனை வாய் விட்டுருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பூனைகள்லாம் நான் வீட்டை சுத்தி வரக்கூடிய வளர்ப்பு பிராணிகள் தானே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த சஹாபி பதில் சொல்றாரு. அப்ப பூனையை வளர்க்கலாம்னு வளர்ந்தா இல்லையா, பூனையை வளர்க்கலாம், குருவியை வளர்க்கலாம் என்று சொன்னால் மீனை வளர்த்துட்டு போங்க. அது பட்டின போட்டு சாவடிக்க கூடாது. மீனை நீங்க வளர்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவையோ, மீனுங்கிற வகையில் அதுக்கு என்னென்னலாம் தேவை இருக்குது அதெல்லாம் ஒழுங்கா கொடுங்க.
குருவி வளர்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் கொடுங்க. அதனுடைய பசி போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் ஓரளவுக்கு ஒரு இறுக்கி கட்டி வச்சிடாம ஓரளவுக்கு சுதந்திரமா பறக்கிறதுக்கு ஏற்றவாறு அதை ஒரு விசாலமான ஏற்பாடுலாம் பண்ணி கொடுத்தோமே ஆனால் தாராளமாக என்ன செய்யலாம், எந்த வளர்ப்பு பிராணியும் வளர்க்கலாம். நமக்கு எதுக்கு தடை இருக்குது? நாய்க்கு தான் தடை இருக்குது. நாயை வளர்க்குறது அது கூட தடை, முழு தடை கிடையாது. வேட்டைக்கு நாயை வளர்க்கலாம். நம்ம வேட்டையாட போறோம்னு வைங்களேன், நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்தா கரெக்டாக வேட்டையாடிடும், கரெக்டாக பிடிச்சிட்டு வந்துடும், கடிக்காம கொண்டு வந்துடும். ஒரு பறவையை, புறாவை, முயலை, மானை பிடிச்சிட்டு வர சொன்னோம்னா போய் கழுத்தில் கவ்வி கொண்டு வந்துடும், கல்லு கூட படாது. அது ட்ரைனிங் கொடுக்கணும். எல்லா நாயும் இப்படி படாது. நம்ம வீட்டு நாய் எப்படி தின்ட்டு வந்துடும். அதுக்கு வேட்டைக்குன்னு ட்ரைனிங் கொடுக்கணும். விளங்குதா? அல்லாவே குரான்ல அதை அனுமதிக்கிறான். ஓமா அல்லம் திமினல் ஜவாரிஹிம் கல்லிபீன அல்லிமூன ஹுன்ன மிம்மா அல்லமக்குமுல்லா. நீங்கள் நாய்களுக்கு வேட்டையாட பயிற்சி அளித்து அந்த நாய்கள் வேட்டையாடி கொண்டு வந்ததையும் நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதன் மூலமாக வேட்டை நோக்கத்திற்கு நாய் வளர்க்கலான்னு வழங்குதா இல்லையா? அல்லாவே அனுமதிக்கிறானே. நாயை கொண்டு வேட்டையாடிக்கிட்டு வந்தா நீ திங்கலான்னா என்ன அர்த்தம்? வேட்டை நாயை வந்து வேட்டையாடுவதற்கு பயிற்சி அளிக்கலாம். அதே மாதிரி வந்து கால்நடைகள் இருக்குது, ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை எல்லாம் இருக்கிறது. அது விலங்குகள் வந்து அது சாப்பிட்டு போயிடக்கூடாது, திருடர்கள் பிடிச்சிட்டு போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதுக்கு காவலுக்காக என்ன செய்யலாம், நாய் வளர்க்கலாம். வீட்டுக்கே காவல் தேவைப்படுகிறது. நம்ம தூரமா இருக்கிறோம், மக்கள் நடமாட்டம் இல்லை, திருடர் பயம் இருக்கிறது. அதுக்காக எந்த நாய்க்கு தடை இருக்கு? இப்படி நோக்கம் இல்லாம வளர்க்குறாங்கல்ல, பெட்ரூம் வரைக்கும் வச்சுக்கிட்டு, அதுதான் மலக்குகள் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்களே தவிர இந்த நோக்கத்துக்கு நாயை கூட வளர்க்கலாம். தடை செய்யப்பட்ட நாயை கூட வீட்டு காவலுக்காக, பயிர்களை காவல் காப்பதற்காக வேண்டி, வேட்டையாடுவதற்காக வேண்டி நாய்கள் கூட வளர்க்கலாம் இருக்கிறதுனால நீங்க புறா வளருங்க, எந்த பிராணி வேண்டால் வளருங்க. அது ஒரு ஜீவன், அதுக்கு வயிறு இருக்கிறது என்பதை கவனித்து அது ஒழுங்கான முறையில் என்ன செய்யணும், சுத்தமா வச்சுக்கணும். அதை வந்து ஒரு அசிங்கமா பெறன்ற அளவுக்கு வச்சிடக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு கவனிப்போட செய்தால் தப்பு கிடையாது. அது கலர் மீனுக்கு ஆகலாம், சாதா மீனுக்கு ஆகலாம். வாஸ்து மீன் தான் வளர்க்கக்கூடாது. அதாவது மீன்ல என்ன பண்றாங்கன்னா, சில வகையான மீன்கள் வந்து லட்சக்கணக்கில் விலை போகுது. அதை கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா வாஸ்து சாஸ்திரப்படி நல்லது, அது வந்து நிறைய அந்த வீட்டில் பறக்கத்து வரும், அதில் அப்படிங்க நினைச்சிட்டு அதெல்லாம் கூடாது. சும்மா கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியா இருக்கும். அந்த மீனை பார்த்துட்டு இருந்தோம்னு வைங்களேன், ஒரு கவலையா இருந்தோம்னா அதை பறவைகள் கத்துவது, இது விளையாடுவதெல்லாம், கோழி குஞ்சு விளையாடுறத பார்த்தா கூட மனசுக்கு என்ன செய்யும், ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். குழந்தைகளை பார்த்து கொஞ்சமா இல்லையா, குழந்தை இல்லாதவங்களா இருப்பாங்க, அவங்க அந்த மாதிரி பறவைகள்லாம் வளர்த்தாங்கன்னா அவங்களுடைய கவனம் என்ன செய்யும், அதுலேயே ஈடுபாடா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்கு வளர்க்கலாமே தவிர, அல்லது கமர்ஷியல் பர்பஸுக்காக வளர்க்கலாம். புறா வளர்க்குறோம், அது முட்டையிடும், கொஞ்சம் இருக்கு, முயலை வளர்க்குறோம், இனப்பெருக்கம் செய்யும், அதை வச்சு சம்பாதிக்கலாம், அப்படி வளர்க்கலாம். ஒன்று செல்லமா வளர்க்கலாம், அல்லது வியாபார நோக்கத்துக்காக வேண்டி வளர்க்கலாமே தவிர வாஸ்து இந்த மாதிரி அளவுக்குலாம் வச்சிங்கன்னா மார்க்கத்தில் கூட